வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ஆப்டிடியூட்ல இருந்து பார்ட்னர்ஷிப் டாபிக்ல தான் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ நான் ஜெயஸ் அகாடமிலேருந்து நாச்சால். இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட்னர்ஷிப்க்கு பேஸான டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ஏஜஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். பார்ட்னர்ஷிப் டாப்பிக்ல இருந்து ப்ரிலிம்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே நீங்கள் மெயின்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா குவான்டிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ மந்த்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். யூஸ்வலாகவே பிஸ்னஸ் அப்படின்னா லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும். பட் நம்ம இங்கே ஃபுல்லாகவே ப்ராஃபிட் தான் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இதை வந்து உங்களுக்கு இயரில் கொடுத்துருந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். Two persons P and Q entered in a business with investments of rupees 11,000 and rupees 13,200 respectively. If Q left the business after X months and at the end of the year P and Q get equal profit share, then find X. So X ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா PQ அப்படின்ற 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் P ஓட இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ மந்த்ஸ் எழுதிக்க போகிறேன். P ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்னது 11,000. எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், எத்தனை மாதம்னு சொல்லலை. ஆனால் உனக்கு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷம் நம்ம இங்கே மந்த்ஸில் தான் என்டர் பண்ணணும். ஸோ 12 months அப்படின்னு எழுதி போகிறோம். கியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 13,200. அவன் தான் எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியல, எக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னே வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 2 zeros இங்கே கேன்சல் பண்ணிடுங்க, காமனாக இருக்குது. 110ஐயும் 132 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10 times வரும், இது 12 times வரும். 12ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஃபைனலாக ரேஷியோ வந்து 10:x வரும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பிக்கும் கியூக்கும் வந்து ஈக்குவல் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் ப்ராஃபிட் அப்படின்னு என்ன அர்த்தம், 1:1 அப்படிங்கிறது தான் ரேஷியோ, ஏன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டதுனால. அப்போது 10/x is equal to 1/1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 10. 10 monthsக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, Q வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 months. ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டினுங்க. இது வந்து IBPS கிளர்க், RRB கிளர்க் இந்த மாதிரி கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். PO ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி வரதுக்கான கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகே, ஸோ பேசிக் கொஸ்டின்லேருந்து இப்போ உங்கள் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அப்போ உங்களால் ஈஸியாக வந்து கொஸ்டினை வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.